இல்லாமல் இருக்குது. அதான் ரோடு போட்டுக்கிறாங்க எல்லாம். மலை உச்சிக்கு வந்துட்டோம். தெரியுது பாருங்க, கடல்லாம் அங்கே தெரியுது. செம ஹைட். உச்சியில் வந்துக்கிறோம். ரொம்ப மூடாது. நம்ம 1.5 மணி நேரம் அப்படியே மலையில் ஒரு டேஞ்சரான அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. கீழே அப்படியே இறங்கி வந்து ஒரு ஊரை தேடி வந்தோம். அந்த ஊரை ஏதோ மழை நடுவில் எடுத்தாந்து விட்டுருச்சு. இப்போ எங்கே இருக்கிறேன்னே தெரில. நெட்ஒர்க்கும் இல்லை. இந்த இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி இருக்குது. இப்போ யாருன்னா கேட்டுட்டு இங்கே போவோம். இங்கே பார்த்தா பாலைவன சோலை மாதிரி இருக்குது. அதாவது வீடு தூரமாகுது, ரொம்ப தூரமாகுது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாரையும் காணோம். இங்கேயோ வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். இப்போ திரும்பி போகணும். இதோ மரம் தான் இது, வீட காணுமே. அதுவும் 1 மணி நேரம் மேலே மலையிலே வந்தது.
நம்மளோட ஜிபிஎஸ் தான் தப்பாக காட்டிடுச்சு. ஏதோ ஒரு காட்டு உள்ள இட்டுன்னு வருது. வந்ததுக்கு இந்த ஒட்டகத்தை பார்த்தது தான் மிச்சம். அங்கே 3 கழுதைங்க இருந்துங்க, அதையும் பார்த்தோம். ஹாய். ஒரே ஒன்றுமே தெரியவே இல்லை. மேகம் மலை உச்சியில் இருக்கிறோம். எப்படி இது பாருங்க, ஒன்றும் வழி தெரியல. மேகம் மொட்டமாக இவ்வளோ அடிக்கிற வெயிலே அந்த மாதிரி மேகம் மொட்டம். ஒன்றுமே தெரியல பாருங்க. நானே தெரியல. என்ன பார்த்தது எப்படி இருக்குது பாருங்க. கடல் அங்கே வந்து மறந்துருச்சு, நீச்சல் மறந்துருச்சு, கூச்சமாகி போச்சு, வழி ஒன்று வயசுக்கு வரவில்லை நானடி, குளிப்பது நீடி குடிப்பது கடியே நடி. வழி ஒன்றும் தெரியல, வயசுக்கு வரவில்லை நானடி, குடிப்பது நீ அடி குடிப்பது என்ன கட்டியே. கீழே இறங்கிட்டோமா? ஒரு வழி பாட்டை நிறுத்திட்டு வரேன். வயசுக்கு வரவில்லை ஒரு வழியாக மலையிலேருந்து இறங்கியாச்சு. இந்தமாரி ஒரு பயணத்தை என் வாழ்க்கையில் நான் செஞ்சதே இல்லை. ஐ மீன் இந்த ஜிபிஎஸ் வந்து தப்பாக வழி காட்டி எங்கேயோ மலை ரொம்ப குறுகலான இது அப்படியே இந்த 4 வீலர் இருந்ததால், ஐ மீன் இந்த 4 வீல் டிரைவ் இருந்ததால் அந்த மலையெல்லாம் ஏற முடிஞ்சுது. இல்லைன்னா சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ஒரு வேளை ஏறி உயிர் பயத்தை காட்டிட்ட பரமா அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துட்டோம். வாங்க இந்த கிராமத்தை போய் சுற்றி பார்ப்போம். அப்படியே நம்ம இன்றைக்கி வந்து எங்கெங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்ததால் இங்கே போகிறது லேட் ஆகிடுச்சு. ஐ மீன் இங்கேருந்து அங்கே போட்டு அங்கே போய் விட்டுருவாங்க. அதை நின்றுக்கிறாங்க பாருங்கள், விட்டுருவாங்க. அங்கேருந்து 45 நிமிஷம் நடக்கணுமா அந்த இயற்கையான ஒரு நீச்சல் குளத்துக்கு போகிறதுக்கு. 45 நிமிஷம். அப்புறம் அங்கே குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். திருப்பி அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறார் அவர். ஆனால் கடைசி போட்டு வந்து 5:30 மணி. இப்போ வந்து 3:20 ஆகுது. அப்போ டைம் நோ டைம் அட் ஆல். இன்னும் நாளைக்கு தான் வரணும். என்ன பண்ணுறது? இந்த ஊருக்கு வரதுக்கு பதிலாக அந்த ஊருக்கு போயிட்டோம் நாங்கள். பார்த்தா 1/4 மணி நேரத்துலேயே இருக்குது அந்த இடம். கடல் அவனை பார்த்தேன், அதுதான் அதாங்க சொன்னால. சரி. நோ லேட். இது என்ன கேமரா இருக்குது? பீச் நல்லா தண்ணி அழகான கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம காரை அதான் அங்கே நிறுத்திட்டு அங்கே இப்படி வந்துக்கிறோம்.
நான் தனி நினைக்கிறேன். நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். அந்த மலையில ஓட்டுட்டு இப்போ ஓட்டுறதுக்கு சர்வசாதாரணமா ஆயிட்டீங்களா நீங்க? இதுல ஓட்டுறதுக்கு செல்லும் பிள்ளை நான் பாசம் என்ற நூலில் சனியா வரைக்கும் அந்த இடத்துல இல்லை இல்லை என்று சொன்ன பாருங்கள், ஓமனில் மஸ்கட்டில் இருக்கிற ஐகேயா. இது லுலு சூப்பர் மார்க்கெட். ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் இல்லை, ஹைப்பர் மார்க்கெட். என்னடா எப்படி இதுன்னு உள்ளே போய் பார்ப்போமா? லுலு மார்க்கெட்டில் மேல் மாடி வந்துடும். இந்த பக்கம் போகலாம், அங்கே போகலாம், அந்த பக்கம் போகலாம். ரியோ 18 20 சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெருசாக மத்தி மீன். அப்புறம் ஊற்றுவாங்க. இது என் பையன் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லை சொல்லாத. இது வந்து செட் தோசை. செட் தோசையில் சட்னி கொடுத்தாங்க. சட்னி ரெண்டுமே ஊற்றி போச்சு. நல்லா சாம்பார் நல்லா இருக்குது. அதுக்காக சிக்கன் கிரேவி கொடுக்குறாங்க கேட்டேன். அது நல்லா இருக்குது. தோசை நல்லா இருக்குது, ஆனால் சட்னி நல்லா இல்லை. அவங்க மொத்தத்தில் ஓகே. இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப சுமார். ஆனால் நேற்று சாப்பிட்டோம்ல, அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹோட்டல்லேருந்து மாடியில் இதே மாதிரி இருக்குது. வியூ பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஹோட்டல் ரூஃப் டாப் காட்டுறான்.